மாடோட பேர் வந்து நந்தானே. அந்த மாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூசாரின்னு சொல்லி அவங்க தானே இந்த மாடை வச்சுருந்தாங்க. இதோட விலை வந்து 17 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. எந்த மாடுமே பிடிக்க முடியாத மாடெல்லாம் கிடையாதுண்ணே, எல்லா மாடுமே பிடிப்படுற மாடு தான். இருந்தாலும் அவங்க ஆசைக்காண்டி இந்த 17 லட்ச ரூபாய்க்கு மாட்டை யாரால வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காண்டி தானே மாடு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம மாடுபிடி வீரர்களையும் குறை சொல்ல முடியாது, மாட்டோட உரிமையாளர்களையும் குறை சொல்ல முடியாது. மாடுபிடி வீரனால பிடிக்க முடியாத மாடுன்னு எதுவுமே கிடையாதுண்ணே, எல்லா மாட்டையுமே பிடிக்கலாம். இருந்தாலும் அவங்க வாங்கினது எதுக்குன்னா 17 லட்ச ரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அந்த மாட்டை? அதனால தான் யாருமே வாங்க முடியாத மாட்டை வாங்கிட்டோம். அந்த பேருக்காண்டி தானே அவங்க மாடு வாங்கி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த பிடிக்க முடியாத மாடெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லா மாடும் பிடிக்கிற மாடு தானே. ஆனால் நமக்கு வந்து இந்த இடவெட்டு மாடு பிடிக்கணும் நமக்கு ரொம்ப. இந்த கொட்டத்திலே எனக்கு பிடிச்ச மாடுனா நந்தாவும் இடவெட்டுன்னு ஒன்று இருக்குண்ணே. உள்ளே ஒரு கருப்பு மாடு இருக்குது, கரிசக்காலை. அது 2 மாடு தானே நமக்கு பிடிக்கணும் ரொம்ப. அது எதனால் பிடிக்கணும், அந்த மாடு வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் பிடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கணும். அந்த மாடு நந்தான்னு சொன்னாலே மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, மாட்டின உரிமையாளர் எல்லாருக்குமே அந்த மாட்டை வந்து பிடிக்கணும். நந்தான்னு அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கணும். இந்த இடவெட்டை எதனால் பிடிக்குன்னா, இப்போ வந்து அது சின்ன பையனை, ஏன்னா வயசு ஆகலைன்னு 6 வயசு தான் ஆகுது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது ஒரு நல்ல விளையாட்டு மாடு ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த கருப்பு மாட்டை. இந்த 2 மாடு தானே கொட்டத்தில் ரொம்ப பிடிச்ச மாடு.